வணக்கம் மக்களே. இடம் நம்ம ஃபார்ம் தொடங்கி கிட்டத்தட்ட 6 மாதம் முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்ம் தொடங்கினதுலேருந்து என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணோம், இன்றைக்கி ஃபார்மில் இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மொத்தம் 10 கோழிகளோட ஸ்டார்ட் பண்ணோம். 8 தாய் கோழியும் 2 சேவல். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம 100 ஒரு நாள் குஞ்சுகள் வாங்கி விட்டுருந்தோம். அந்த ஒரு நாள் குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2-3 நாள்லேயே ஒரு 16 கிட்டத்தட்ட இறந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நாள் குஞ்சுகளை நம்ம வளர்க்குறப்ப 2 மாதம் கழிச்சு அதில் வெள்ளை காய்ச்சல் வந்து அட்டாக் ஆச்சு. வெள்ளை காய்ச்சல் வந்தப்ப அதில் ஒரு 60 கிட்டத்தட்ட 2 மாதம் குஞ்சுகளாக இறந்துருச்சு. அப்புறம் அந்த 8 தாய்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 பேட்ச் அது மாதிரி இறக்கிட்டோம். ஸோ புதுசாக ஃபார்ம் தொடங்குற பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஒரு நாள் குஞ்சு வாங்கி வளர்க்குறத விட கோழியாக வாங்கி வளர்க்குறது தான் நல்லது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் ஒரு நாள் குஞ்சுன்னு போனீங்கன்னா, நான் வாங்கினது 60 வாங்கினேன். 100 குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா அப்போவே 6000 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஃப்ரெஷ் ஸ்டார்டர் தீவனம் அதுவே 2000 தாண்டி போயிடுச்சு. அது மெயின்டெனன்ஸு, அது இல்லாமல் இப்போ ஒரு நாள் குஞ்சுகளும் அந்த அளவுக்கு தரமாக எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. எல்லாமே இப்போ குஞ்சு ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கனால தரம் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. இதே நீங்கள் கோழி வாங்க போனீங்கன்னா, ஒரு தாய்க்கோழி 400 இல்லை 450 பார்த்தாலுமே 4500 அந்த மாதிரி முடிச்சிக்கலாம். நீங்கள் 8 தாய்க்கோழி இருந்தாலுமே ஒரு 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 100 குஞ்சு கோழி இந்த மாதிரிலாம் கிடச்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதுவே பார்த்துக்கும். நீங்கள் ஷெட்டு செலவும் இருக்காது. தனியாக தீவனமாக போடணும்னு அவசியம் இல்லை, அதுவே மேய்ஞ்சிக்கும். கோழி குஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ப்ரூடிங் செட்டப் பண்ணணும், ஷெட்டு போடணும், நிறைய இடையூறுகள் அந்த மாதிரி தான் இருக்கும். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தாய்க்கோட போங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு 6 மாதம் ஆச்சுன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதான்ட்டுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் வளர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் செலவு பண்ணி ஷெட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற செட்டப்பு இல்லை ஃபென்சிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு நாள் குஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஃபென்சிங் பண்ணி இருக்கணும், ஷெட்டு போட்டிருக்கணும், நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கே இந்த ஒரு நாள் குஞ்சு வளர்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெருச்சாளி தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருந்தது. பெருச்சாளி, பூனை. அப்புறம் அதுக்காகவே நம்ம மெனக்கிட்டு ஒரு கூண்டு ஒன்று அடித்தோம். அது ஒரு 25,000 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெட் ஒன்று போட்டோம். இதெல்லாம் இனிஷியலாகவே ரொம்ப செலவு கொடுக்குற வேலை தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 100 ஒரு நாள் குஞ்சு வாங்கினோம் பார்த்தீங்களா, அது ஏன்டா வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிடுச்சு கடைசியில். அதனால நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம குஞ்சு வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்தே சரி, அந்த குஞ்சுங்களுடைய அந்த குவாலிட்டிங்கிறது அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தொடர்ந்து குஞ்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுனால குவாலிட்டியான குஞ்சு. அதனால் அது அப்படியே போயிடுச்சு. அதில் கிட்டத்தட்ட அந்த 100 வாங்கினதில் ஒரு 20 தான் அந்த வெள்ளைக்கச்சல் வந்து அடி வாங்கி நின்னுது. அது இல்லாமல் இப்போ நம்ம ஃபார்மில் இருக்க எல்லா கோழியும் பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம இந்த 8 தாய்கோழிலேருந்து ரெடி பண்ணது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெட்டு ஷெட்டுன்னு இப்போ ஸ்டார்டிங்கில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்மி ரேட்லேயே போட்டுக்கோங்க. நம்ம ஷெட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 10க்கு 15 இந்த அளவு தான் போட்டிருந்தோம், ரொம்ப கம்மி செலவில். அப்புறம் ஒரு கூண்டு ஒன்று அடிச்சுக்கிட்டோம். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஷெட்டு போகிறத விட ஸ்டார்டிங்கில் இது மாதிரி ஒரு இரும்பு கேஜ் அடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா இது செட் ஆகலனாலும் நீங்கள் அதுக்கப்புறம் இதை சேல் பண்ணிக்கலாம், இது மாதிரி சிம்பிளாக போட்டுக்கிட்டிங்கன்னா. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷெட்டு 8க்கு 4 போட்டோம். 8க்கு 4 வந்து 2 பார்ட்டிஷன், 4 பார்ட்டிஷனு, கீழே 2 மேலே 2 இந்த மாதிரி போட்டிருக்கோம். இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம இந்த பெருச்சாளி, பூனை இதுலேருந்து காப்பாற்றிக்க முடியுது. நான் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருந்தேன்னா, வீட்டுக்கிட்ட தான் வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த பெருச்சாளி நைட் டைம் வந்து பிடிச்சிருச்சு, பெருச்சாளியும் பூனையும். ஸோ அதுக்காக தான் இந்த நம்ம கூண்டு அடித்தோம். பெரும்பாலும் போகிறவங்க ஷெட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்னதாக ஒரு கூண்டு ஒன்று அடித்து வீட்டுக்கிட்டே வச்சிங்கன்னா நல்லது. அது ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எவ்வளோ கோழி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட இப்போதைக்கு தாய் கோழிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 தாய் கோழிகள் இருக்குது. தாய் கோழிகள் மட்டும். குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மாத குஞ்சுகள் வந்து ஒரு 1 மாத குஞ்சுகள் ஒரு 60 இருக்கும். 2 மாத குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அந்த அளவுக்கு இருக்கும். அப்புறம் அந்த ஒரு 5 நாள் குஞ்சுகள் வந்து ஒரு 30 இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 100க்கு மேலே இருக்கும். நம்ம அது இல்லாமல் இப்போ கோழிகளுக்கு தீவனம் என்ன போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையிலையும் சாயங்காலமும் 2 டைம் தான் நம்ம தீவனம் போடுறோம். தீவனம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலை டைமில் வந்து இந்த கம்பு, சோளம், அரிசி இதை அரைச்சி அதை தான் லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த பவுட்ரு காம்பினேஷனில் இருக்கனால தண்ணி போடுறப்ப தான் அது வேஸ்ட் ஆகாமல் கோழி கொடுக்க முடியுதுக்காக அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். சாயங்கால டைம் பார்த்தீங்கன்னா அசோலா போட்டிருக்கோம். அசோலாவும் அரிசி, கம்பு அந்த காலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுறோம். அப்பப்போ
இந்த மஞ்சள் தூளி அதில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறது. அப்புறம் மருந்து இப்போ நம்ம ஃபார்மில் என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம எதுவும் ஆங்கிலேய மெடிசன் எதுவும் கொடுக்குறதில்ல, வேக்சினேஷன் எதுவும் பண்ணுறதில்ல. லாஸ்ட் டைமே நம்ம வெள்ளைக்காய்ச்சல் வந்துன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்பயுமே நம்ம வேக்சினேஷன்லாம் பண்ணியிருந்தோம். பட் இருந்துமே அது வந்துடுச்சு. அது அந்த டைமில் அந்த அளவுக்கு அனுபவமும் இல்லை, வெள்ளைக்காய்ச்சல் வந்து அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால் அது அப்படியே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு முறை குப்பைமேனி, கீழாநெல்லி, இந்த மிளகு, இஞ்சி, இந்த இது மாதிரி அரைச்சி தீவனத்தில் கலந்து கொடுத்துட்றது. அதே மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ நீங்களும் ஃபார்மை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராப்பராக வேக்சினேஷன்லாம் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா வேக்சினேஷன் பண்ணுறனால நோயே வராதுன்னு சொல்ல வரல. வேக்சினேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வேக்சினேஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா, இப்போ புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேலையும் ரொம்ப டவுனாக தான் போயிட்டுருக்கு. அதனால் நம்ம இந்த தீபாவளிக்கு தான் டார்கெட் பண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 45லேருந்து 50 கிலோ வரைக்கும் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எப்படி நம்ம எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அது பார்ப்போம் அதில். நம்ம சேனல் புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ மேக் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.